everyone, welcome to today's episode. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஈஸ்வரை ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கூலில் சேர்க்குற ப்ராசஸ் எப்படி வந்து இங்கே இருக்குது. அண்ட் இவர் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் ஃபர்ஸ்ட் கிரேட் போகிறாரு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து என்னென்ன நாங்கள் கோ த்ரூ பண்ணுறது அதை வந்து நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து பீடியாட்ரிஷியன் போய் வேக்சினேஷன், நம்ம கனடாவில் போட்ட வேக்சினேஷன், அப்புறம் இவனுக்கு 2 வயசு வரைக்கும் யூஎஸில் இருந்தது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு அக்யூமுலேட் பண்ணி என்ன மிஸ்ஸிங்னு பார்த்து வேக்சினேஷன் கேட்சப் பண்ணோம். ஸோ வேக்சினேஷன் கேட்சப் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அடிஷ்னல் லாங்குவேஜ்லாம் பேசுவோம்ல, அதனால் வந்து குழந்தைக்கு ஏதாவது டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுமா அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் மாதிரி இன்னைக்கு இருக்குது, அது கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ நான் கனடாவில் தான் படித்தேன், ஆக்சுவலாக அது தேவையில்ல தான், பட் ஸ்டில் நம்ம வீட்டில் லாங்குவேஜ் பேசுறதுனால அவங்க வர சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அது போயிட்டு அது 1 hour டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல, கூப்பிட்டு போய் விட்டுட்டு. ஸோ அவன் கண்டிப்பாக வந்து he will clear it. Let's see. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பசங்களுக்கு வந்து நல்லா தெரியுதா அப்படின்றது வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கான இதுக்கு இன்னைக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் அப்டேட் பண்ணோம். கனடாவில் இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்தியாவில் 2 year இருந்தோம், கனடாவில் 3 year இருந்தோம். அதனால இன் பிட்வீன் வந்து சில வேக்சினேஷன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது எல்லாமே வந்து இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணோம். அதுவும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் அப்டேட் நம்ம பண்ணாதான் ஸ்கூலில் அட்மிஷன் கொடுப்பாங்க. முக்கியமானது வேக்சினேஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்புறம் வேறு எதாவது கேட்டாங்களாப்பா? வேறு வேக்சினேஷன், அப்புறம் பழைய ஸ்கூல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கேட்டாங்க. ஆமாம், ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா பழைய ஸ்கூலோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, வேறு ஊர்லேருந்து வந்தாலும் சரி, நம்ம அந்த கடைசி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து கேட்பாங்க. அது ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன கோ த்ரூ பண்ணோம் அப்படின்றத நான் இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வந்துட்டோம். ஒரே நிமிஷம், நான் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து நேம் எல்லாம் சௌஜன்யா உரேஷன் போட்டு வச்சிருக்காங்க. Hold your arm out like this for me. அடுத்து ஒரு நம்பிக்கை ஒரு நாள் இதையும் இவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. நிறைய வேக்சினேஷன் நடுவில் மிஸ் ஆகிருக்கு. நோவா ஸ்கோஷியாவில் கேட்டதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. அங்கே கேட்டோம், 4-5 வயசுக்கானது மட்டும்தான் போட்டாங்க. இப்போ இங்கே வந்து கேட்டதுக்கு ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வேக்சினேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அதனால் இவருக்கு என்னென்னலாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாம் இன்றைக்கி போட்டுருவாங்க. I think just 2 or 3. I really want to. வெளியே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சன்னி டேவா அழகாக இருக்குல்ல. ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக குளிருது, மைனஸில் இருக்குது. இங்கெல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு -3 வரைக்கும் தான் போகுதுன்னு சொன்னாங்க. பட் கனடாலெல்லாம் வந்து இன்னைக்கு நாங்கள் இருந்த பிளேஸில் ஆல்ரெடி நோவா ஸ்கோஷியாவில் ஸ்னோ பெஞ்சு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கே வந்து -15 -16 அந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கே வந்து ஒரு -2 -3 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஜன்னலில் பார்க்கும்போது இல்லை காரில் உட்காந்து பார்க்கும்போதெல்லாம் நல்ல ஒரு சன்னி டேயில் போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் டெஸ்டினேஷனுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடக்கலை, அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு டூர் போகணுன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் மெயின் என்ட்ரன்ஸ் போட்டிருக்கு. நம்ம லாங்குவேஜ் இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஹிந்தி இருக்கா? எங்கே? ஆமாம் ஹிந்தி இருக்குது, தமிழ் இல்லை.
ஆமா. ஸோ ஈஷ் உள்ள டெஸ்ட்டுக்கு போயிட்டான். ரியான் ஒரு பக்கம் இங்கே விளையாண்டுட்ருக்காரு. ஸோ ஏர்லி சைல்டுஹுட்னா ப்ரீகேஜிலேருந்து 2 வரைக்கும், எலிமெண்ட்ரி ஸ்கூல் 3 and 4, இன்டர்மீடியட் ஸ்கூல் வந்து 5 and 6, மிடில் ஸ்கூல் வந்து 7 and 8, ஹை ஸ்கூல் வந்து 9 to 12. இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்குது நாங்கள் இருக்க ஏரியாவில். இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்கள் இருக்க ஏரியாவில் 5 டிஃப்ரெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. அவர் இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்காக உள்ளே போயிருக்காரு. நோ 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 நோ. கலர் பண்ணுவோம். இந்த பண்ணுங்க, இங்கே பண்ணுறான், இதில் கலர் பண்ணுறான் பண்ணுறான். அங்கே போகக்கூடாது. முடிச்சுட்டு வந்தாச்சு. 1 hour 40 minutes ஆயிருக்குல்ல. 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆச்சு. ஆமாம், 1 மணி நேரம். ஆனால் ஈஸ்வர் மட்டும்தான் தனியாக உள்ளே போனார். கம்ப்யூட்டர்ஸில் நிறையா கொஷின்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணார் போல இருக்கு. எப்படி ஈஷ் இருந்தது? எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க? 52 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்காரு ஈஷ். ஸோ கம்ப்யூட்டரில் ஏதோ இருந்துச்சு போல இருக்கு, அதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரின்னு எங்களுக்கு தெரியல, ஃபர்தராக தான் அவர் சொல்லுவார். ரிசல்ட்ஸ் வரும்னு சொன்னாங்க மெயிலுக்கு. ஆமாம், ஸோ அதெல்லாம் அனுப்புவாங்களாம். ஸோ பார்க்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஹீஸ் டூயிங் ஸோ குட், ஹீஸ் கிரேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கிலீஷ் அவர் காமனாகவே பேசுவார், அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இங்கே வாக்இன் பண்ணியும் நம்ம பண்ணலாம். பட் இப்போ வந்து ஒன்லி ஆன்லைன் மட்டும் ஆக்கிட்டாங்க. இங்கே வந்து வாக்இன் பண்ணி பண்ண முடியாதான். இங்கேயே வந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த QR கோட் ஆர் அங்கே வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதில் போய் தான் இருக்குது. 2 லேப்டாப் யூசர் ஐடி அங்கே இருக்குது. நம்மளே உட்காந்து இங்கேயே கம்ப்யூட்டர் தான். ஆமாம், 2 கம்ப்யூட்டர் வந்து அங்கே ஃப்ரீயாக இருக்குது. அதில் உட்காந்து நம்மளே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இஃப் சம்திங் தே வில் ஹெல்ப் அஸ். ஸோ இன்னைக்கு அப்படி தான் போச்சு. ஸோ இவருக்கு வேக்சினேஷன் அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணி பீடியாட்ரிஷியன் வந்து ஒரு ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க. இந்த ஏஜ் வரைக்கும் என்னென்ன போடணும், இவருக்கு என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ நீ தானேப்பா ரிஜிஸ்டர் பண்ண, என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்கப்பா? நிறைய கேட்டாங்க. பழைய ஸ்கூல்ல என்ன பண்ணா எல்லாம் கேட்பாங்க. லைக் பிறந்ததுலேருந்து எந்தெந்த ஊர்ல இருந்தான், ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எங்க பண்ணா, எல்லா டீட்டெயிலும் என்டையர் ஹிஸ்ட்ரி வந்து கேட்பாங்க. வீட்டில் என்ன பேசுறீங்க, அவனுக்கு ஏதாவது வேற லாங்குவேஜ் தெரியுமா, வேற லாங்குவேஜ் எழுத தெரியுமா, இல்லை பேச மட்டும்தான் தெரியுமா, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் நம்மள்ட்ட கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க ஆன்லைன் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னா, ஃபர்தராக ஸ்கூல் போன அப்புறம் இப்போ சில கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசுகிற இங்கிலீஷ் வந்து புரியாது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏதாவது டிரான்ஸ்லேஷன், நம்ம லாங்குவேஜ் பேசுகிற டீச்சர் யாராவது இருப்பாங்க, அவங்கள வச்சு ஏதாவது டிரான்ஸ்லேஷன் பொறுமையாக வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டு வாங்கிப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ஏஜ்க்கான நாலேஜ் இருக்குது அதெல்லாமும் வந்து பேசி தெரிஞ்சுப்பாங்க. நம்மக்கிட்டேயும் கொஷின்ஸ் கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி ஃபர்தராக கிட்ஸ் கிட்ட மூவ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த கொஷின்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம். இன்னொரு 2 நாளில் அவர் ஸ்கூலுக்கும் போகிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்கூலும் வந்து காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது வெளியே எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். உள்ளார போகிறதுக்கு நமக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும். ஸோ தட் அது கிடச்சா நான் உங்களுக்கு உள்ளேயும் போய் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வெளில உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் ஸ்கூலு. இன்னொரு 2 days கழிச்சு ஸ்கூல் வேன் தான் அவருக்கு வருது. பட் நாங்கள் என்ன டிசைட் பண்ணல, ஃபர்ஸ்ட் டே அவர் ஸ்கூல் வேனில் அனுப்பலாமா இல்லை நாங்களே போய் விட்டுட்டு வரலாமான்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் இங்கே வந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்கான ப்ராசஸ் அண்ட்
எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டா 3 நாள் வேணும்னு கேட்குறாங்க. 3 நாள் கழிச்சு நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதெல்லாம் அப்டேட்டடாக வச்சுருந்தா, நான் சொன்னல வேக்சினேஷன் அண்ட் நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் கேட்குற அந்த கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சு இந்த இங்கிலீஷ் டெஸ்ட் எடுத்து டேட் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பிரேக்கில் இருந்தோம் அண்ட் வீடு பார்த்து நம்ம வீட்டோட அட்ரஸை பொறுத்து தான் வந்து இங்கே ஸ்கூல் மெயினாக. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு டிலே ஆச்சு. அண்ட் வேக்சினேஷனும் முடிக்க வேண்டியது இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ தேட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ அடுத்து அப்படியே நம்ம இந்த டே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா T-Mobileக்கு போகிறோம். இதுக்கப்புறம் தான் ஃபோன் நம்பர் போட போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் வேலை எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இன்னும் அந்த கீ கொடுக்கல. அதனால என்ன போஸ்ட் வந்தாலும் இங்கே தான் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு போயிருக்காங்க. வருவாங்கடா, வருவாங்க, இங்கே தான் வருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம டாலர் ட்ரீக்கு வந்திருக்கோம். வாங்க. இங்கே வந்து டாலர் ட்ரீலேயே வந்து பர்த்டே தீம்டு பர்த்டேலாம் நிறையா வச்சுருப்பாங்க. கேமிங் தீமு, அனிமல் தீமு, அங்கே வந்து கலர் சார்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? கை பெருசுக்கு இருக்கு. ஒரு டாய் செக்ஷன்லேயே கொஞ்ச நேரம் போயிடுச்சு. இப்போ தான் கடைசியாக ஒன்று சூஸ் பண்ணியிருக்காரு. டாய்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இருக்கட்டும், வாங்க. கலருக்கு வச்சுருக்காங்க. அங்கே பாரு பீஸா. எக்ஸ்கியூஸ் மீ. $13. ஓ, வேறு ஃபர்ஸ்ட்லாம் $1 ஐட்டம் மட்டும்தான் வச்சாங்க. அதுவே $1.25 ஆச்சு. இப்போ $13 ஐட்டம் வரைக்கும் வச்சுருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் $5 ஐட்டம் வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன், $13. மேக்னெட்டு, வைஃபை பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறதுக்கு மேக்னெட். இது என்னது? ஃபிங்கர் பெயிண்ட் சோப்பா? அப்படின்னா டாடி ஃபுட் ஐட்டம்ஸ், ஃப்ரோசன் ஐட்டமும் இங்கே இருக்கு. ஸ்கூல் பஸ்ஸில் ஒன்று நிற்கிது. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் நல்லா வெயில் அடிக்குது, கொஞ்சம் குளிர செய்யுது. பட் வீட்டில் பின்னாடி வந்து அப்படியே இந்த லேக் கிட்ட வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்குது நம்ம வீடு. நைஸ். நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்? ஆஸ் யூஷுவல் கனடாவில் இருந்த மாதிரி நானும் ஈஸ்வரும், நீயும் ரியானும் டீம். தமிழும் ரியானும் ஒரு டீம், நானும் ஈஸ்வர் ஒரு டீம். காமிச்சிட்டு உள்ள போங்க, போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஈஸ்வர், மூவி என்ஜாய் பண்ணு போ. சரி, மைன்கிராஃப்ட் மூவியை போய் பார்க்க போறோம். ஆமாம். ஸோ வந்தாச்சு மூவிக்கு. மைன்கிராஃப்ட் மூவி நம்பர் 8. யா, இங்கே இருக்கான். நம்பர் 8குள்ளே போகணும் நம்ம. ஸோ ஃபுல்லாக ரெக்லைனர் சீட்ஸ். டைம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷாப்பிங் டைமுக்கு வந்தாச்சு. நம்ம இந்தியன் ஸ்டோரில் இன்னமும் எங்கள் பொருள்லாம் வந்த பாடில்லை, அதனால அகெயின் ஷாப்பிங்க்கு வந்துட்டோம்.
அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் ஓவர் யூஎஸில் அண்ட் கெனடாவில் 2 பிளேஸ் தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ அந்த 2 பிளேஸ்லேயுமே வந்து ஸ்கூல் டிசைட் பண்ணுறது நம்ம வீடு, எந்த இடத்துல வீடு பார்க்குறோமோ அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல் தான் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து இருக்கும். நிறைய பேர் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தே வந்து சூஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்கூல் நல்லாயிருக்கோ அந்த சரௌண்டிங்கில் இருக்க வீடு சூஸ் பண்ணி அதுக்காக வந்து போவாங்க. ஸோ நம்ம வந்து மேசன் ஏரியாவில் வீடு பார்த்தோம். ஸோ அதுக்கான ஸ்கூல் வந்து எதுன்னு கிடச்சிச்சு. அந்த அட்ரஸ் நம்ம போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது ஆன்லைன்லேயே இருக்கும். என்ன ஸ்கூல்னு போய் போட்டோன்னா அதுலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் வந்துடும். ஸோ அதுலேயே எல்லா டீட்டெயிலுமே கேட்டுருவாங்க. என்னென்ன அங்கே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் அதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் எங்கே இருந்தாலுமே இந்த வேக்சினேஷன் அப்டேட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஸோ இதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இன்னொரு 2 டேஸில் அவர் ஸ்கூலுக்கும் வந்து போயிடுவார். ஸோ தேட்ஸ் இட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji. Riyan.